ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் வந்து பார்க்க போகிறோம். எந்த யூனிட்னா தேர்ட் யூனிட் வந்து பார்க்குறோம். இதில் வந்து தேர்ட் யூனிட்டில் வந்து என்ன டாபிக்னா ப்ரீ ரைட்டிங், போஸ்ட் ரைட்டிங் அண்ட் ரிவிஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த யூனிட் வந்து ஜென்ரலாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் வி ஹாவ் டு ரைட் இன் ஒன் ரிட்டன் ஃபார்மேட். ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் வேணும், ஐ மீன் ஒரு ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இந்த இந்த யூனிட்ல இருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசேஜ் கொடுத்து இதில் வந்து இந்த பிரைன் ஸ்டார்மிங் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ஆர் போஸ்ட் ரைட்டிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ஆர் ரிவிஷன் மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சம் கொஷின்ஸ் 5 மார்க்கில் மட்டும் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஃபியூ டெக்னிக்ஸ் ஃபார் போஸ்ட் ரைட்டிங் ஆர் ப்ரீ ரைட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதுக்காக இந்த யூனிட்டை என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ப்ரீ ரைட்டிங்னா என்னென்னா, நமக்கு எல்லாத்துக்குமே ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சது இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் ரைட்டிங். நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஓவரால் ரஃப் டிராஃப்ட் மாதிரி நம்ம பண்ணுறதா வந்து ப்ரீ ரைட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரீ ரைட்டிங் இஸ் எ crucial stage in academic writing that involves planning, researching and organizing ideas before writing to start. Here are some pre-writing steps. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரீ ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு crucial stage of writing அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். ஏன்னா வந்து அதுதான் வந்து ஒரு டெக்ஸ்டோட அவுட்லைனே கொடுக்க போது, பிளான் பண்ணுதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இது என்னங்கிறத டீப்பாக ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு கூட வந்து இந்த ப்ரீ ரைட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபியூ ஸ்டெப்ஸை வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் த அசைன்மெண்ட்ஸை வந்து டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த டாஸ்க் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவும், ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னங்கிறதுக்காகவும், நெக்ஸ்ட்டு அது என்ன விஷயத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, வாட் வி ஹாவ் டு ஃபுல்ஃபில், இந்த ரைட்டிங்ஸ் மூலிமா நம்ம என்ன விஷயத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிரைன் ஸ்டார்மிங் ஐடியாஸ் அப்படின்னா, பிரைன் ஸ்டார்மிங்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃப்ளார்னு எடுத்துட்டாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சில டேர்ம்ஸ் ஸ்மெல் ஞாபகம் வரும், அதோட கலர் வரும், அதோட சாஃப்ட்னஸ் வரும். இப்படி நம்ம ஒரு விஷயம் சொன்னது டக்குனு நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பிரைன் ஸ்டார்மிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்டக்டர் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறான், இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, என்விரான்மெண்டல் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம அது ரிலேட்டடாக இருக்கிற ஆர்டிகிள்ஸ் பார்ப்போம், அது ரிலேட்டடாக இருக்க புக்ஸ் பார்ப்போம், அதுக்கு ரிலேட்டடாக இருக்க டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி, அதில் நம்ம என்ன பர்ஃபெக்டாக இருக்கோ, என்ன பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, டெவலப் ஏ ரிசர்ச் கொஷின்ஸ். என்னென்னா, எல்லாமே பார்த்திங்கன்னா வைங்களேன், ஒரு கொஷின் இருந்தால் தான் அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். சேம் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கொஷின் மூலியமா வந்து ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கிரியேட் அண்ட் அவுட்லைன். ஒரு அவுட்லைன் வந்து கிரியேட் பண்ணணும். நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து அவுட்லைன் வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன். நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து தேவை. எது எழுதுனாலும் நம்மளோட லிட்ரேச்சர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சம் வேணுங்க. பிகாஸ் வி ஆர் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டுங்கிறனால ஒரு லிட்ரேச்சர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேணும். நெக்ஸ்ட் வந்து மெத்தடாலஜி. நம்ம என்ன மெத்தடாலஜியில் எழுதுகிறோம், என்ன மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம அந்த கிளியர் கட் ஐடியாவும் வந்து இந்த ப்ரீ ரைட்டிங்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை கீ கான்செப்ட். கீ கான்செப்ட் மீன்ஸ் என்னென்னா, நம்ம எழுத போகிற விஷயம் என்ன ஓரியன்டாக வேணால் இருக்கலாம். இப்போ என்விரான்மெண்ட்னு சொன்னதும் நீங்கள் என்விரான்மெண்டல் க்ரோத்தை பற்றி எழுதலாம், என்விரான்மெண்ட் டேவை பற்றி எழுதலாம், என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக இருக்க ஃபங்க்ஷன்ஸை பற்றி எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, டெவலப் எ தீசஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு தீசஸ் எழுத போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை, அது என்ன விஷயம், என்ன மாதிரியான ஒரு கிளியர் கட் ஐடியாவில் மெயின் என்ன கான்செப்டோ அதை மட்டும் நம்ம எழுதணும், ஒரு அவுட்லைனில் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, செட்டிங் ரைட்டிங் கோல்ஸ். என்னன்னு பார்த்திங்கன்னா, இவ்வளோ வேர்ட் கவுண்ட்டுக்குள்ளே தான் எழுதணும். ஒரு ரைட்டிங் கோல், நான் வந்து இதை விட எக்ஸஸாகவும் போக மாட்டேன், இதை விட கம்மியாகவும் போக மாட்டேன், இவ்வளோ தான் நான் எழுத போகிறேன் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டோன். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டோன் இருக்குங்க. இப்போ வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைங்களேன், அவர் நேச்சரை வந்து அப்படியே நம்ம கண் முன்னாடி டிஸ்கிரைப் பண்ணுவார். இப்போ காலரேஜ் பார்த்திங்கன்னா, நம்மளை வந்து ஒரு ஃபீல், அந்த ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்டில் வந்து நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டுவார். ஸோ எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டைல் அண்ட் டோன் இருக்கும். அந்த டோன் படி தான் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கன்சிடர் த ஆடியன்ஸ். என்னென்னா, இப்போது எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் பிடிச்சிடாது. இப்போ லிட்ரேச்சர் பீப்புளுக்கு தான் தெரியும் வேர்ட்ஸ் பற்றி, காலரேஜ்
ஈட்ஸ் இவங்கலாம் தெரியும். இதே இது வந்து ஒரு சயன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட போய் அவங்கள பத்தி பேசினா தெரியுமா? தெரியாது. ஸோ என்ன கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்து நம்ம அந்த பீப்பிள்க்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம எழுத வேண்டிய வொர்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ் எ டைம் டேபிள். நம்ம இந்த டேட்ல இன்னைக்கு இந்த விஷயத்த எழுத போறோம். இன்னைக்கு வந்து இந்த ப்ரீ ஒர்க்கிங் மீன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் டேபிள் போட்டு வொர்க் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நான் இந்த வேலைய முடிச்சே ஆகணும். சேம் இன்னைக்கு வந்து நான் இந்த கன்டென்ட் எழுதியே ஆகணும். இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த நான் எடிட் பண்ணிறணும். இந்த விஷயத்த நான் ரிவைஸ் பண்ணிறணும். அப்படின்னு சொல்லி நெறையா விஷயம் நம்ம கிளியர் கட்டா குடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரீ ரைட்டிங்க்கு சில டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் மேப்பிங். நம்ம மைண்ட் மேப்பிங் அப்படின்னா, மைண்ட் மேப்னா என்னம்மா? ஃபர்ஸ்ட்டு நம்ம ஓவரால் ஒரு ஐடியாவ வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப என்விரான்மென்ட் டே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து குரோத் அப்படின்னு சின்ன சின்ன வேர்ட்ஸ வந்து கனெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஐ மீன் அந்த வேர்ட்ஸ வச்சு இந்த த்ரூ அவுட் த பேசேஜ்ல இதான் சொல்லப் போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் மேப்பிங் வந்து ரெடி பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ரைட்டிங்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள எல்லாமே அங்கங்க எழுதி, அங்கங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, அட் த எண்ட் ஆஃப்ல வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லிசனிங். லிஸ்டிங். லிஸ்டிங்னா நம்ம என்னென்ன எழுதப் போறோம் அப்படிங்கிறதுல நம்ம கரெக்ட்டா தெளிவா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளஸ்டரிங். கிளஸ்டரிங் மீன்ஸ்னா என்னன்னா, குரூப் ஆஃப் டெர்ம்ஸ் அண்ட் வேர்ட்ஸ வந்து கலெக்ட் பண்றது தான் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் அவுட்லைனிங்னா நம்ம என்ன எழுதப் போறோம் அப்படிங்கிறத அவுட்லைனிங். நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட் மேப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கான்செப்ட்ல எழுதுறோம் அப்படிங்கிறத மேப்பிங்னா என்னன்னா, நம்ம இதுதான் எழுதப் போறோம் அப்படிங்கிறத ஒரு மார்க் மாதிரி போட்டு வைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நோட் டேக்கிங். நோட் டேக்கிங்னா நம்ம ஆஸ் யூசுவல் நம்ம ஸ்கூலிங்ஸ்லலாம் எழுதியிருப்போம் இல்லைங்க. அந்த ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட் அந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி இது வேணும், வேண்டாம் அப்படிங்கிறத த ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் டேக் பார்ட் இன் நோட் டேக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ரீ ரைட்டிங். ப்ரீ ரைட்டிங் பண்ணா என்னென்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு? இது வந்து கண்டிப்பா வந்து மேபி ஒரு 5 மார்க்ல கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கிளாரிஃபைஸ் ஐடியாஸ் அண்ட் ஃபோக்கஸ். நம்ம என்ன மாதிரியான கிளாரிஃபைஸ் பண்றோம், ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்றோம், ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிறது மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இப்படி எழுதும்போது என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளோட டைம் வந்து ஈஸியா சேவ் ஆகும். அண்ட் நம்மளோட எஃபெக்ட் வந்து கரெக்ட்டா எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன்னா என்னன்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் ஆர்கனைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கொஹரன்ஸ். கொஹரன்ஸ்ங்கிறது ஒரு பிக் டாபிக் இந்த அகாடமிக் ரைட்டிங்ல. அத வந்து லேட்டர் கிளாஸஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ஹான்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நம்மளோட திங்கிங் வந்து ரைட்டா தான் இருக்கு. இந்த டாபிக்கு மேட்சா தான் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கிளியர் கட்டா சொல்லிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்ஸ் ரைட்டிங் குவாலிட்டி. ரைட்டிங் குவாலிட்டிய வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து அதிகம் தான் படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெடியூசஸ் ரைடர்ஸ் பிளாக்ஸ். நம்மளுக்கு எழுதும்போது வர டிஃபிகல்டீஸ வந்து இங்க ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எழுதியிருக்கிறதெல்லாம் கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல வந்து இன்கிரிமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இந்த ப்ரீ ரைட்டிங் பீரியட்ல பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த டாபிக்க பத்தின ரிசர்ச் நாலேட்ஜ் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து புவர் டைம் மேனேஜ்மென்ட். என்னன்னா, நம்ம இதுதான் எழுதணுங்கிற திங்கிங்ல நெறையா விஷயத்த எழுதுறதுலயே தான் இருப்போமே ஒழிஞ்சு, நம்ம ப்ராசஸ் வந்து ஒழுங்கா பண்ண மாட்டோம். ஐ மீன் டைம் மேனேஜ் பண்ணி இந்த டைம் பீரியட்குள்ள முடிக்கணுங்கிற ஐடியா வந்து நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நெறைய விஷயம் நம்ம அந்த ப்ரீ ரைட்ல எழுதி வைக்கும்போது, எது கரெக்ட்டான ஐடியா அப்படிங்கிறத சூஸ் பண்றதுல வந்து நமக்கான டிஃபிகல்டீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இன்அடிக்குவேட் அவுட்லைனிங். நம்ம வந்து அவுட்லைன் பண்றது, இதெல்லாம் எழுதணும், இதெல்லாம் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இன்அடிக்குவேட்னா பற்றாக்குறை நாலேட்ஜ் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபெயிலியர் டூ கன்சிடர் ஆடியன்ஸ். ஆடியன்ஸோட கெப்பாசிட்டி என்னங்கிறத தெரிஞ்சு நம்ம எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா ப்ரீ ரைட்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவுட்லைன் தான். அவுட்லைன்ங்கிற மீன்ஸ் ப்ரீ ரைட்டிங்ல இந்த மாதிரியான மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. சிக்னிஃபிகன்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். இதில வந்து கொஸ்டின்ஸ் நீங்க வந்து இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அடிஷனலா எழுதணும். எக்ஸாம்பிள்ங்கிற மீன்ஸ் எப்படின்னா, ஒரு போயம வந்து ப்ரீ ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. த கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்டு. ஒரு போயம் கொடுத்துட்டு இத வந்து பேராப்ரைஸ் பண்ணுங்க ஆர் ப்ரீ ரைட் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஸோ, அப்போ வந்து இந்த பிரைன் ஸ்டார்மிங் மெத்தட், கிளஸ்டரிங், மேப்பிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போஸ்ட் ரைட்டிங்.
போஸ்ட் ரைட்டிங் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம கடைசியா எழுதக்கூடிய ஆல்மோஸ்ட் இதுதாங்க ஃபினிஷிங், இதுதான் என்னோட ஒரிஜினல் டெக்ஸ்ட், இத தான் நான் பப்ளிஷ் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூவிங் அண்ட் ரிஃபைனிங் யுவர் ரைட்டிங் ஒர்க் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். நம்ம ப்ரீ ரைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேலு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் நெக்ஸ்ட் லெவல குடுக்குறது தான் போஸ்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் போஸ்ட் ரைட்டிங்கில வந்து 4 ஸ்டேஜஸ் வந்து கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணுங்க. ரிவைசிங், எடிட்டிங், ப்ரூஃப் ரீடிங், ஃபார்மேட்டிங். ரிவைசிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னலாம் எழுதியிருக்கோம், இந்த கன்டென்ட்லாம் கரெக்ட்டா, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்ட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் ஐ மீன் ரிவைசிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எடிட்டிங். எடிட்டிங்கிற மீன்ஸ் என்ன அப்படின்னா, கிராமர், பங்க்சுவேஷன், ஸ்பெல்லிங்கு, சின்டாக்ஸ் எரர் இதெல்லாம் வந்து எடிட்டிங்கில செக் பண்ணும்போது தான் நமக்கான ப்ராப்பர் ஃபார்மேட்டிங் தெரியும். ஸோ எடிட்டிங்கும் நம்ம பண்ணணும் இந்த போஸ்ட் ரைட்டிங்கில அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் ரீடிங். ப்ரூஃப் ரீடிங் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீ ரைட் பண்ணி வச்சிருக்க டெக்ஸ்ட்டும், இப்ப இருக்க டெக்ஸ்ட்டும் சேமா நம்ம நம்ம ரைட்டிங் அப்ரோச் வந்து ப்ராப்பர் வேயா இருக்கா அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரூஃப் ரீடிங் மூலியமா இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட்டிங் அப்படின்னா, சைட்டேஷன் விச் மீன்ஸ் என்னன்னா, ஒவ்வொரு பப்ளிகேஷனுக்கும் இப்போ பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு தெரியும். எம்எல்ஏ ஹேண்ட் புக்ஸில் வந்து லேட்டஸ்ட் எடிஷன் எது இருக்கோ, அதோட ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் தான் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது உங்களோட லாங்குவேஜில சொல்லணும் அப்படின்னா எப்படின்னா, இப்போது ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறோம் ஒரு வேர்டில் அப்படின்னா, அந்த வேர்ட் வந்து கண்டிப்பா டைம்ஸ் நியூ ரோமன்ல தான் இருக்கணும். 14 அந்த பாண்டு அந்த லெட்டரோட சைஸ் மொதற்கொண்டு வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபார்மேட்ல தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தான் குடுத்துருக்காங்க. அதான் வந்து ஃபார்மேட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் ரைட்டிங் இஸ் க்ரூயல் இன் அகாடமிக் ரைட்டிங் ஆஸ் ஹெல்ப்ஸ் டு. போஸ்ட் ரைட்டிங் வந்து எந்த அளவுக்கு க்ரூஷியலாக வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடியா என்னன்னு கிளியரா வந்து சொல்லிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரென்தன் நீ என்ன ரைட் பண்ணியிருக்க, நீ எவ்வளோ ஃப்ளோல ஸ்ட்ராங்கா எழுதியிருக்க அப்படிங்கிறத வந்து ஈஸியா சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எலிமினேட் எரர்ஸ் இல்லாம எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு ப்ராப்பரா நமக்கு வந்து குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு என்ஹான்ஸ் ஓவரால் குவாலிட்டி. நீ என்ன ஓவராலா எழுதியிருக்க அப்படிங்கிறத வந்து உனக்கு கிளியர் கட்டா சொல்லிடும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆம் ஃபுல்ஃபில் அந்த கிரேடிங், அந்த சைட்டேஷன் அதுலலாம் ஃபுல்ஃபில் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோஸ் ரைட்டிங் இன் எ க்ரூஷியல் ஸ்டேஜ் இன் அகாடமிக் ரைட்டிங் ஆஃபரிங் நியூமரஸ் பெனிஃபிட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க ரீட் பண்ணீங்கனாலே புரியும். பேசிக்ஸ் தான் குடுத்துருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்டு கிளாரிட்டி அப்படின்னா என்னன்னா, நம்ம இம்ப்ரூவ்டு என்ன கிளாரிட்டியா எழுதியிருக்கோம், நம்மளோட நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்றாங்க. என்ஹான்ஸ்டு கோஹரன்ஸ்னா நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் எழுதியிருக்கோம், நம்ம என்ன மாதிரி விஷயங்கள ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு எஸ்ஸே எழுதுன்னு சொன்னால் சினாப்சிஸ் போடுறோம், இன்ட்ரடக்ஷன் போடுறோம், இல்லை சைட் ஹெட்டிங்ஸ், அடுத்து ஃபினிஷிங்கில் வந்து கன்க்ளூஷன் வேணும். இந்த மாதிரி ப்ராப்பர் ஃபினிஷிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எரர் எங்கெல்லாம் எரர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த போஸ்ட் ரைட்டிங்கில் எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் ஆர்கனைசேஷன். என்னென்னா, இந்த ஹெட்டிங்க்கு கீழே இதுதான் வரணும், இந்த ஹெட்டிங்க்கு கீழே இது வரணும் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸை வந்து ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரைட்டிங்கை வந்து நல்லா ரொம்ப சூப்பரா எழுத தெரிஞ்சவங்க மாதிரி நம்மனால ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு மீட்டிங் ரெக்வயர்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட ரிட்டன் ரெக்வயர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இவ்வளோ லைன் ஸ்பேஸிங்கில் தான் எழுதியிருக்கணும். லைக் சைட்டேஷன், சேம் சைட்டேஷனில் வர பாயிண்ட்ஸ் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா, நம்ம எழுதியிருக்கிறது எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நார்மல் ரைட்டராக இருக்கவங்கள வந்து ரிசர்ச் பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஒர்க். நம்ம என்ன வேலை பார்த்தாலும் டைம் மேனேஜ்மெண்ட் வேணும். இந்த போஸ்ட் ரைட்டிங் மூலியமா நம்மளால டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா போஸ்ட் ரைட்டிங் தான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரைட்டிங்கில் வந்து கன்க்ளூஷன் சொல்லலாம். அப்போது போதும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இதுக்கு போகலாம், ரிவிஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ். நம்ம எழுதியிருக்கிறது கரெக்டு, 200% கரெக்டு அப்படிங்கிற ஒரு சோல் சாட்டிஸ்ஃபையிங்காக வந்து அந்த
இந்த போஸ்ட் ரைட்டிங் வந்து குடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்னா, நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியா ரீச் ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து ஒரிஜினாலிட்டி. ஒரிஜினாலிட்டினா, வேற யாராவது எழுதின விஷயங்கள வந்து எடுத்து எழுதாம, நம்மளோட ஓன் ஐடியால தான் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரிஜினாலிட்டிய வந்து குடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் அட்ஹரன்ஸ் டூ ஸ்டாண்டர்ட்னா என்னன்னா, அகாடமிக் ரைட்டிங்ஸ்க்குன்னு சில டிசிப்ளின்ஸ் இருக்கும். சில டிசிப்ளின் இன் சென்ஸ் எப்படின்னா, நம்ம இப்படி தான் எழுதணும், இந்த ஃபார்மேட்ல தான் எழுதணும், அது எல்லாமே இது பண்ணும். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஃபீட்பேக்கு. ஒரு டீமா உட்காந்து, ஒரு குரூப்பா உட்காந்து இந்த விஷயத்த ரீட் பண்ணி ரீகால் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஷயம் இன்னும் சூப்பர்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் டெவலப்மென்ட் ஆஃப் ரைட்டிங் ஸ்கில். நம்ம ரைட்டிங் ஸ்கில் அண்ட் ரைட்டிங் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா ரிவிஷன். ரிவிஷன் அப்படிங்கிறதும் வந்து இந்த அகாடமிக் ரைட்டிங்ஸ்ல வந்திருக்கும். ரிவிஷன் அப்படின்னா என்னப்பா? ஜென்ரலாவே தெரியும். ஒரு காலேஜோ, ஸ்கூல்லயோ பார்த்தீங்கன்னா, சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் மேம் சொல்லுவாங்க, லெட் அஸ் ரிவைஸ் அப்படின்னா, ரிவிஷன் என்னன்னா வந்து நம்ம எழுதி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே ஓவராலா அந்த அவுட்லைன் வியூ வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த ரிவிஷன் வந்து எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த விஷயத்த கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ரிவிஷன் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேக் அ பிரேக் என்னன்னா, இந்த போஸ்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரீ ரைட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இம்மீடியட்டா ரிவிஷன பண்ணீங்கன்னா, உங்கனால வந்து மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு ரிவ்யூ த கன்டென்ட். கன்டென்ட் வந்து எப்படிலாம் இருக்கு? ஆ நம்ம எழுதியிருக்க கன்டென்ட்டும் அவங்க அசைன் பண்ணியிருக்க வொர்க்கும் கரெக்ட்டான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இந்த ரிவிஷன் என்னலாம் பண்ணும் அப்படின்னா, ஒரு கிளாரிட்டி குடுக்குங்க. நம்ம எழுதியிருக்கிறது தான் கரெக்ட்டு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல குடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிராமர் அண்ட் பங்க்சுவேஷன். கிராமர்லயோ, அந்த பங்க்சுவேஷன்லயோ ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. நம்ம ஒரு அப்போஸ்ட்ரோஃபி மாத்தி போட்டுருக்கோம், ஃபுல் ஸ்டாப் மாத்தி வச்சிருக்கோமா, கேப்பிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு கரெக்ட்டா பார்த்து சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கெட் ஃபீட்பேக். நம்ம எழுதின ஒர்க்க நம்மளே படிக்கிறதுக்கும், வேற ஒருத்தர்கிட்ட குடுத்து படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க என்னன்னா, ஒரு மென்டார் கிட்ட குடுத்தோ, இல்ல வேற ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் கிட்ட குடுத்தோ, இந்த விஷயம் கரெக்ட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ரிவிஷன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரிவைஸ் அண்ட் ப்ரூஃப் ரீடிங். ப்ரூஃப் ரீடிங்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். நம்மளோட ஒர்க் கரெக்ட் தான். எந்த ஒரு நெசசரி சேஞ்சஸும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு வி கேன் சப்மிட் லைக் சம் ப்ரூஃப் எய்தர் பை செக்டு பை சம்படி. இப்போ பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கிட்டேயோ ஏதோ ஒரு விஷயத்த குடுத்து நம்ம செக் பண்ணி, ஓகே 90% சொல்லி நம்மளோட அந்த அக்யூரேட் லெவல் ஆஃப் இத குடுத்தோம்னா, இந்த ரிவிஷன் வந்து முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சம் பாப்புலர் ரிசோர்ஸஸ் ஃபார் ரிவிஷன் இன் அகாடமிக் ரைட்டிங். அகாடமிக் ரைட்டிங்ல வந்து ஒரு ப்ராப்பர் ரிசோர்ஸ் ஆஃப் அகாடமிக் ரைட்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் சென்டர். ரைட்டிங் சென்டர்னா இப்போ பிஹெச்டி பண்றவங்களுக்கு தெரியும். பிளேகரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, விச் மீன்ஸ் என்னன்னா, வேற யாராவதோட ஐடியாவோ எதுவுமே எழுதியிருக்க கூடாது. நம்மளோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் எழுதியிருக்கணும். இன்கேஸ் நம்ம அப்படி எழுதியிருந்தோம்னா, பிளேகரிசம் செக் பண்ணும்போது நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். சேம் ரைட்டிங் சென்டர்னா, நம்ம ரைட்டிங் சென்டர்ஸ் வந்து நெறையா இருக்கும். அங்க இருக்க பீப்பிள்லாம் வந்து வெல் வெர்ஸ்டா இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட குடுத்து நம்மளோட ஒர்க்ஸ செக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்துல வந்து அந்த அந்த மாதிரி ரைட்டிங் சென்டர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் இன் ரைட்டிங். ரிவிஷன் இன் ரைட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதியிருக்கிறது ஃபுல்லா கரெக்ட்டா அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்லைன் வந்து குடுத்துரும். நெக்ஸ்ட் அகாடமிக் ரைட்டிங் ரிவிஷன் செக்லிஸ்ட். நம்மளோட செக்லிஸ்ட்ல நம்ம எழுதியிருக்கிறது கரெக்ட்டா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். பிராக்கெட்ல குடுத்துருக்கிறது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா என்னன்னா, யூனிவர்சிட்டி விச் ஹேவ் திஸ் ப்ராப்பர் மெத்தட். யூனிவர்சிட்டீஸ் சில வந்து நம்ம கண்ட்ரில இல்ல, அதர் கண்ட்ரில வந்து இதெல்லாம் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அத வந்து நான் உங்களுக்கு சைட்ல குடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தாலும், இன்கேஸ் ஃபர்தரா உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்தரா நம்மளோட மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸோட லெசன்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு வேணும்னா, நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் லிட் லேர்ன்ஸ்.